നിന്റെ ആരംഭം മോശമാണെങ്കിലും, உங்களுடைய ஆரம்பம் ஒருவேளை மோசமானதா இருந்தால் നീ ഒരു മഹത്വം കണ്ടിരിക്കും. நீங்கள் ஒரு மகிமையை பார்த்திருப்பீர்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഞങ്ങൾ മഹിമ കണ്ട സാക്ഷികളാണ്. நாங்கள் மகிமையை பார்த்த சாட்சிகளாய் இருக்கிறோம். ജോസഫിന്റെ ആരംഭം വളരെ മോശമായിരുന്നു. யோசேப்பின் ஆரம்பம் மிகவும் மோசமான ஆரம்பமாயிருந்தது. അപ്പൻ പറഞ്ഞത് അനുസരിച്ച മോന് കിട്ടിയത് നല്ലതല്ല. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த மகனுக்கு கிடைத்தது நல்ல காரியங்கள் அல்ல. ജോസഫിനെ വസ്ത്രം അഴിക്കാൻ പോലും ടൈം കൊടുത്തില്ല, അതിന് വലിച്ചു കീറിയെടുത്തു. யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவன் அவிழ்த்து கொடுக்க கூட வாய்ப்பை கொடுக்கவில்லை. அதுக்கு முன்னதாகவே அவனிடத்திலிருந்து அவன் பிடுங்கி கொண்டார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കാരാഗ്രഹത്തിൽ പോയി കിടക്കേണ്ട ഗതികേട് വന്നു. சிறைச்சாலைக்குள்ளே போய் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ആമേൻ. ஆமென். അപ്പൻ നഷ്ടപ്പെട്ടു, അമ്മ നഷ്ടപ്പെട്ടു, സഹോദരങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടു. ஆமென். தகப்பனும் தாயும் சகோதரர்களும் நஷ்டப்பட்டார்கள். തന്റെ കംഫർട്ട് സോൺ മുഴുവനും പോയി. தன்னுடைய எல்லா வசதி நிறைந்த சூழல்களும் அவனை விட்டு விலகினது. ദൈവത്തിന്റെ മഹത്വം അവനെ വിട്ടുമാറിയില്ല. தேவனுடைய மகிமை மட்டும் அவனை விட்டு விலகவே இல்லை. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை தட்டி தேவனை നീ ஸ்தோத்திரிப்போம். പൊട്ടക്കുഴിക്കകത്ത് പോയപ്പോൾ നീ ഒറ്റയ്ക്കല്ല, ദൈവത്തിന്റെ മഹത്വം നിന്റെ കൂടെ ഇരുന്നു. நீங்கள் தண்ணீர் இல்லாத கிணற்றிலே விழுந்தபோது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு கூட தேவனுடைய மகிமை இருந்தது. നീ അടിമത്തത്തിലായപ്പോൾ നീ ഒറ്റയ്ക്കല്ല, ദൈവത്തിന്റെ മഹത്വം നിന്റെ മേലുണ്ടായിരുന്നു. நீங்கள் അടിமை நுகத்துக்குள் போனபோது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு கூட தேவ மகிமை இருந்தது. പോത്തിഫറിന്റെ വീട്ടിൽ നീ വിശ്വസ്തനായിരുന്നപ്പോൾ നീ ഒറ്റയ്ക്കല്ല, ദൈവത്തിന്റെ മഹത്വം നിന്റെ കൂടെ ഇരുന്നു. போத்திபாரின் வீட்டிலேயும் நீ தனித்து இருக்கும்போது நீ தனிமையாய் அல்ல, உன்னோடு கூட தேவ மகிமை இருந்தது. இந்த പകലിലെ നീ ഒറ്റയ്ക്കല്ല, அவை தனித்தல்ல, ദൈവത്തിന്റെ മഹത്വം നിന്റെ കൂടെ ഉണ്ട്. தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். എത്ര പേര് നിന്റെ ചുറ്റിലുണ്ട് എന്നുള്ളതല്ല, எத்தனை பேர் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்றல்ல, നിന്റെ ചുറ്റിലും 100 പേരുണ്ടെങ്കിൽ உங்களை சுற்றிலும் 100 பேர் இருந்தால் 101 യേശു നിന്റെ കൂടെ ഉണ്ട്. 101வது நபராக இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். അതുകൊണ്ടാ ദാവീദ് പറഞ്ഞത്, அதனால தாவீது சொன்னார், എനിക്കെതിരെ 10,000 വന്നാലും, எனக்கு எதிராக 10,000 எழும்பினாலும், അതിൽ കൂടുതൽ വന്നാലും, அதுக்கு மேலாக வந்தாலும் എന്റെ മുമ്പിൽ വീഴും. எனக்கு முன்பதாய் விழுவார்கள். കാരണം എന്റെ കൂടെ സകലത്തിലും മേലായ നാമം, സർവശക്തനായ ദൈവം എന്റെ കൂടെ ഉണ്ട്. ஏனென்றால் என்னோடு கூட எல்லா நாமத்துக்கும் மேலான சர்வ வல்லவருடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞേ, கைகளை பலமாய் தட்டி சொல்லுவோம், ഞാൻ ജീവിതത്തിൽ ഒറ്റയ്ക്കല്ല, நான் என் வாழ்க்கையில் தனித்து அல்ல, ദൈവത്തിന്റെ മഹത്വം എന്റെ കൂടെ ഉണ്ട്. தேவனுடைய மகிமை என்னோடு கூட உண்டு.